ஹே காய்ஸ், திஸ் இஸ் யூர் வாய்ஸ் ஆஃப் மூன் சேனல். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஒன்லைன் என்னன்னா, 3 பிரதர்ஸ் இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க 4 பேருமே ரீபார்ன் ஆகி வராங்க. மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க சொல்லி நம்ம ஹீரோயினோட அடாப்டிவ் சிஸ்டர் இருப்பா. அவ பேர் சன்ஷன். அவ தான் வந்து செக்யூரிட்டி கார்டு கிட்ட காசை கொடுத்து இவகிட்ட தப்பா நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கலாம்னு சொல்லி அவனும் கிட்ட போவான். கிட்ட போனீன்னா அவ முழிச்சுப்பா. முழிச்சு அவனை தள்ளி விட்டு அடிச்சு போட்டுருவா. அவன் கீழே போய் விழுந்துருவான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருது, அவ வந்து பாஸ்ட் லைஃப்ல இருந்து வந்திருக்கா. அதாவது ரீபோர்ன் ஆகி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. அவ வந்து பாஸ்ட் லைஃப்ல செத்து போயிருப்பா. யாருனாலனா அவ அடாப்டிவ் சிஸ்டர்னாலதான். அவ அடாப்டிவ் சிஸ்டர் வந்து அவங்க 3 பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்டயே தப்பு தப்பா இவள பத்தி சொல்லி, அதனால அவங்க பிரதர்ஸ்க்கும் இவள சுத்தமா பிடிக்காது. அப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்டு திருப்பியும் அவள வந்து அடிக்க வரலான்னு வருவா. வரும்போது அவ திருப்பியும் மிதிச்சிருவா. மிதிச்சு, "உன்னாலலாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன வேணா பண்ணிக்கோ" அப்படின்னு சொன்னா அவளுக்கு கோவம் வந்துரும். "உன்ன என்ன பண்ற பாருடி" அப்படின்னு சொல்லிட்டு கீழ விழுந்துருவா. அதுக்கப்புறம் அவன் 3 பிரதர் வரான். 3 பிரதர் வந்து, "நான் வந்து சிஸ்டர பார்க்க வந்திருக்கேன். அவளுக்கு உடம்பு சரியில்லன்னு நெனைக்கிறேன். எதுக்கும் நான் உள்ள போறேன்னு" சொல்லும்போது, இவ உள்ள போக விட மாட்றா. "நீங்க போகாதீங்க. அவ வந்து தப்பானவ. அவ நல்லவளே கிடையாது. அவ வந்து ஏதோ செக்யூரிட்டி கார்ட வந்து இழுத்துட்டு போனா டோர்க்குள்ள. நான் பார்த்தேன். அதனால நீங்க போகாதீங்க. நான் தான் நல்லவ. அவள மாரி கிடையாது. நான் தான் உங்களோட ஒரிஜினல் சிஸ்டர். என்னதான் உங்களோட பயாலஜிக்கல் சிஸ்டரா இருந்தாலும், நான் அடாப்டிவ் சிஸ்டரா இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு வந்து முக்கியம்." அந்த மாரிலாம் இவள தன்ன தானே புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. அப்புறம் இவ ஹீரோயின பத்தி இப்படியே தப்பா பேசிட்டு இருக்க, டோர்க்குள்ள இருந்து ஒரு கை வருது. கை வந்து நம்ப அடாப்டிவ் சிஸ்டர் தலைய புடிச்சு உள்ள இழுத்துட்டு போய் பலார்ன்னு ஒரு அறை விடுறா. இந்த அடிக்கிற சத்தம் கேட்டு ஓடி வரான் பிரதர். பிரதர் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துடுறான் அந்த அடாப்டிவ் சிஸ்டருக்கு. ஏன்னா நம்ம ஒரிஜினல் சிஸ்டர் தான் அவனுக்கு பிடிக்காதே. அதனால. ஏன்னா இவ தான் தப்பு தப்பா சொல்லிக் குடுத்துருக்கால. அதனால அவனோட அடாப்டிவ் சிஸ்டர் கிட்ட போய் நின்னுட்டு, "எப்படி நீ சன்ஷன அடிக்கலாம்? யார் உனக்கு ரைட்ஸ்லாம் குடுத்தா? இவள தொடுறதுக்கு கொஞ்சம் கூட உனக்கு வந்து தகுதியே இல்ல." அந்த மாரிலாம் பேசுறான். என்னதான் இவ என் பயாலஜிக்கல் சிஸ்டரா இருந்தாலும், இவ ஒருத்தி தான் கூ ஃபேமிலிக்கு பெருமையே. "நீலாம் சிஸ்டர் கிடையாது. வெளிய போடி." அந்த மாரிலாம் பேசுறான். ஹீரோயினுக்கு செம கோவம் வந்துருது. செம கோவம் வந்தேனும் நம்ம பிரதர போட்டு பலார்ன்னு அரைஞ்சிடுறா. அவன் உடனே திட்ட ஆரம்பிச்சிடான். "அண்ணனே அடிக்கிறியா? எவ்ளோ திமிரு இருக்கும் உனக்கு?" அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி வாய் பேச ஆரம்பிக்கிறான். இவன் பலார் பலார்ன்னு அடிச்சுட்டே இருக்கா. அடிச்சுட்டு தான் அவன் மயங்கியே விழுந்துடுறான். அடாப்டிவ் சிஸ்டர் வந்து உடனே பிரதர் கிட்ட போயிட்டு, "உங்களுக்கு ஒண்ணும் ஆகலைன்னு?" கேட்கறா. அதுக்குள்ள ஹீரோயின் வந்து, "இங்க பாரு, நான் தான் இந்த ஃபேமிலியோட ஒரிஜினல் டாட்டர். நீ கிடையாது. அடி வாங்கினதுலாம் பத்தல போல. என்ன செக்யூரிட்டி கார்டு கிட்ட தானே தப்பா நடக்க விட்ட. இப்ப பாரு, உன்னையும் அடிச்சு அவன் மேலயே போட்டு போறேன்னு" அவன் மேலயே அடிச்சு அவன் மேலயே போட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு கார் வருது. அந்த கார்க்குள்ள இருந்து வெளிய வர்றது யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோயினும் ஆப்போசிட் சைட்ல இருந்து வந்துட்டு இருக்கா. வந்தேனும் நம்ம ஹீரோவ பார்த்தோனே, "யார் நீ? வெளிய போ" அப்படின்னு சொல்றா. அவன் அதுக்கு வந்து, "இங்க பாரு, நான் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் தான் நானு. நான் வந்து கு ஃபேமிலி வந்து என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேசுறதுக்காக. அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றா. இவன் மனசுக்குள்ள நினைக்கிறா, "ஓ! ஃபேமிலியோட யங் மாஸ்டரா நீங்க? இங்க பாரு." அவ பிரதர பத்தி நினைச்சுக்கிட்டு, "இப்ப பாருடா, உன்ன பத்தி தப்பு தப்பா பேசி உன்ன பேங்க்ரப்ட் ஆக வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி இவளுக்கு தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா, பொய் பொய்யா. "இங்க பாருங்க, எங்க அண்ணா வந்து சொன்னாங்க, உங்க ப்ராஜெக்ட் இல்லாட்டி கூட நாங்க வந்து சூப்பரா இருந்துப்போம். அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இந்த ப்ராஜெக்ட்லாம் ஒரு மேட்டரே இல்ல." அப்படிலாம் எங்க அண்ணா பேசிட்டு இருந்தா, இவனுக்கு கோவம் வந்துருச்சு. "ஓ! இப்படிலாம் உங்க அண்ணா சொன்னானான்னு" சொல்லி, "எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கேன்சல். நான் எதுக்குமே அப்ரூவ் குடுக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு கோவமா காருக்குள்ள போயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ட்ரக் குடுத்துருப்பா அந்த அடாப்டிவ் சிஸ்டர். அதனால அவளுக்கு ஒரு மாரி தல சுத்துற மாரி ஆகுது. உடனே வந்து காருக்குள்ள உட்கார்ந்திருந்த ஹீரோவ வந்து டக்குன்னு கிஸ் பண்ணிட்டா. இந்த சீன கட் பண்ணா நம்ம 3 பிரதர் வந்து மயக்கத்துலருந்து முழிச்சுக்கிறான். அதாவது ரீபார்ன் ஆயிட்டான் போல. அவன் ரீபார்ன் ஆனது அவன் வந்து முழிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது. அவனோட பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் அவனுக்கு வந்து தெரியுது. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவ் வாங்கணும்னு சொல்லி பொய் சொல்லி அவங்க சொத்தெல்லாம் வந்து எழுதி வாங்கியிருப்பா இந்த அடாப்டிவ் சிஸ்டர். அப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து உடம்பு சரியாம இருப்பாரு. அப்ப வந்து இவன் போய் கெஞ்சுவான். "என்னோட இதெல்லாம் போயிடுச்சு, என் சொத்தெல்லாம் போயிடுச்சு. நீ தான் ஹெல்ப் பண்ணணும். இப்ப உன்ட்ட தான் காசு இருக்குல்ல. தயவு செஞ்சு குடு" அப்படின்னு சொல்லி கால புடிச்சு கெஞ்சுவான். அப்பா வந்து உடம்பு சரியாம இருக்காரு. "தயவு செஞ்சு இத மட்டும் இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எங்களுக்காக பண்ணு" அப்படின்னு சொல்லி கெஞ்சுவான். அவளுக்கு வந்து கேட்கவே மாட்டா. "யார் செத்தா எனக்கு என்ன" அப்படின்னு சொல்லி நடந்து போயிருவா. அப்புறம் அந்த பயாலஜிக்கல் சிஸ்டர் வந்து, "அண்ணா நான் காசு சேர்த்திட்டேன் வாங்கன்னு" சொல்லி ஒரு கார்ட குடுப்பா. கார்ட குடுத்தோனே அவன் வாங்கிட்டு, "எப்படி இந்த இவ்ளோ காசுன்னு?" கேட்கும்போது, "நான் வந்து பிளட் டொனேட் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லுவா. அந்த கார்டையும் புடுங்கிருவா அந்த அடாப்டிவ் சிஸ்டர். புடுங்கிட்டு அந்த ஹீரோயினையும் கொன்றுவாங்க. இதெல்லாம் நம்ம பிரதருக்கு ஞாபகம் வர, அந்த சிஸ்டர் எந்திரிச்சு வருவா. வந்து, "அண்ணா எனக்கு கை வலிக்குது" அப்படின்னு வருவா. "ஏய் போடி" அப்படின்னு தள்ளி விட்டு போயிருவான்.
அப்புறம் வெளியில நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ கூட கார்ல இருக்கால்ல, அந்த ஹீரோ வந்து சொல்லுவான், "என்னதான் இருந்தாலும் நீ கிஸ் பண்ணிட்ட. அதனால நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீ என் வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்றான். "வீட்டுக்கு தானா நாளைக்கு வரேன்" அப்படின்னு சொல்லி இவ வந்து நெனச்சிட்டே இருப்பா. மனசுக்குள்ள நெனச்சுப்பா, "ஐய்யய்யோ! இவன் வேற ஏன் இப்படி பேசுறானோ? நம்ம எப்படியாவது தப்பிக்கணுமே" அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்கா. அப்புறம் வெளிய நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது, "ஏய் இரு இரு உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு போ" அப்படின்னு சொல்லும்போது, இவ வந்து பொய் சொல்லிடுறா. கு சன்ஷானுன்றா. அந்த பேர் வந்து நம்ம அடாப்டிவ் சிஸ்டரோட பேரு. உடனே பொய் சொல்லிட்டு வந்துடுறா. உடனே அந்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றான், "சன்ஷைன் உங்க பிரதரோட கேர்ள் ஃபிரெண்ட் மாரி இருக்கு. என்னன்னு கேட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோவும் கால் பண்ணி, "இங்க பாரு, இனிமே நீயும் சன்ஷைனும் பாத்துக்க கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஹீரோயினோட பிரதர் ஓடி வரான். ஓடி வந்து, "எங்கேயும் போகாத, எங்கேயும் போகாத. நீ வீட்லயே இரு. என் தப்பு தான் எல்லாம்" அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு தான் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுல, இவ தான் நல்லவன்னு சொல்லி. அதனால அவன் கெஞ்சுறான், "தயவு செஞ்சு போகாத, தயவு செஞ்சு போ. நான் இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். நான் ஏன் உன் கூட இருக்கணும்? இனிமே இருக்க மாட்டேன்" அப்படின்னு ஹீரோயின் ஓவரா பேசுறா. அந்த செக்யூரிட்டி திருப்பியும் வந்து தப்பு தப்பா ஹீரோயின் பத்தி பேசுறா. "பாத்தியா இவ என்ன பத்தி எவ்ளோ தப்பா பேசுறா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. "இங்க பாரு, நான் இப்ப இவன என்ன பண்றேன்னு" சொல்லி ஒரு பலார்ன்னு அற விட்டுட்டான் அந்த செக்யூரிட்டிய. ஹீரோயினுக்கே ஷாக் ஆயிடுச்சு. "என்னடா இவன் இப்படிலாம் நடந்துக்கிறான்" அப்படின்னு சொல்லி. "என் தங்கச்சி கிட்ட இனிமே தப்பா நடந்துட்டா கொன்றுவேன். வெளிய போடா" அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு உடனே ரொம்ப ஷாக் ஆகுது. என்னடா இவன் இப்படிலாம் பேசுறான் நம்மளுக்காக, நம்ம மேல திடீர்னு பாசம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. உடனே இவன் கிட்ட வந்து, "பாத்தியா நான் எப்படி இவள வந்து அடிச்சுட்டேன். இப்போ உனக்கு ஓகேவா? இப்ப வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லி சொல்றா. இருந்தாலுமே ஹீரோயின் சொல்றா, "நான் வந்து வீட்டுக்கு வரமாட்டேன். எனக்கு வந்து புடிக்கல இங்க இருக்கறக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறா. இவன் வேற யோசிக்கிறான், எப்படி இவள இருக்க வைக்கிறது? இவ நம்ம கிட்ட இருந்தா தானே நம்ம திருப்பியும் நம்ம இந்த பாண்ட திருப்பியும் ரீகெயின் பண்ண முடியும். என்ன பண்றதுன்னு யோசிச்சு கிட்ட வந்து, "நம்ம தாத்தாவோட 80த் பர்த்டே வருது. அது வரைக்காச்சும் நீ கூட இருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம தாத்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. அவர் ஹாப்பியா இருந்தா தானே அவரோட ஹெல்த்தும் நல்லா இருக்கணும். அவர் ஹெல்த்த வந்து நல்லா பாத்துக்க சொல்லியிருக்காரு டாக்டர். அதனால நீ இருக்கணும். நீ இருந்தா அவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு" அப்படி சொல்லி சொல்றான். உடனே இவ வந்து சொல்றா, "ஓகே அந்த ஃபங்ஷன் முடியிற வரைக்கும் தான் நான் இருப்பேன். பர்த்டே ஃபங்ஷன் முடிஞ்சுனா நான் போயிருவேன். அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரைக்கும் தான் நான் இருப்பேன். ஓகேவா?" அப்படின்னு சொன்னா, இவனும் மனசுக்குள்ள, "உன்ன எப்படி வந்து இருக்க வைக்கிறேன் பாரு" அப்படின்னு மனசுக்குள்ள சிரிச்சுட்டே நெனச்சுட்டு, "சரி" அப்படின்னு சொன்னா உடனே அவ நடந்து போயிடுறா. நம்ம செகண்ட் பிரதர்ட்ட வந்து அந்த அடாப்டிவ் சிஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின பத்தி. அவ என்ன அடிச்சுட்டா அந்த மாரி. நம்ம செகண்ட் பிரதர் கோவம் வந்துருச்சு. தேர்ட் பிரதர் அங்க இருந்தா தானே, "அவன் உன்ன வந்து காப்பாத்தலையா?" அப்படின்னு சொன்னா, "காப்பாத்தல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "இரு அவன் வரட்டும் நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொன்னேன். கரெக்ட்டா அந்த தேர்ட் பிரதரும் அந்த உள்ள வரான். செகண்ட் பிரதர் எந்திரிச்சு நின்னு கத்துறான். "நீ உன்னோட சிஸ்டர கூட உன்னால புரொடெக்ட் பண்ண முடியாதா? நீ எல்லாம் என்ன அண்ணன்?" அந்த மாரி திட்டுறான். கரெக்ட்டா அந்த ஹீரோயினும் பின்னாடின்னு வரா. ஹீரோயின பார்த்துட்டு அந்த அடாப்டர் சிஸ்டர் வந்து, "நீ எதுக்கு இங்க வந்த? குவை" அப்படின்னு சொல்றான். நம்ம அண்ணனுக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு. செகண்ட் அண்ணனுக்கு. எந்திரிச்சு நின்னு, "இவ தான் குவையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இவள எதுக்கு உள்ள விட்ட? வெளிய அனுப்பு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து இவன் வந்து சொல்றான், "நான் எதுக்கு அவள வெளிய அனுப்பணும்? இவ என் ஓன் சிஸ்டர். நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். இவ இங்க தான் இருப்பா" அப்படின்னு சொல்லி தேர்ட் பிரதர் சொல்றான். உடனே மேட்டு, "இவளுக்கு ரூம பிரிப்பேர் பண்ணுங்க. நல்ல ஒரு ரூமா" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிர்றான். அப்புறம் மேல ரூம்ல வேணும்னு ஹீரோயின்ட்ட வம்பிழுக்கிறதுக்காக இந்த சன் வந்து தப்பு தப்பா பேசுறா அவள பத்தி. "ஏய் நான் தான் என் வீட்டோட உண்மையான வாரிசு. நீ வெளிய போ" அந்த மாரிலாம் பேசுறா. உடனே ஹீரோயின் வந்து கோவம் வருமே, டக்கு டக்குன்னு ஒரு பலார்ன்னு ஒரு அற விட்டுறா. கீழ போய் வேணுன்ட்டே விழுந்துர்றா. அவளே தான் வேணுன்ட்டு போய் விழுகுறா. அவ அறைய மட்டும் தான் செஞ்சா. அப்புறம் உடனே அண்ணா அண்ணான்னு கத்துறேன்னா, அவங்க அண்ணா வந்துட்டு செகண்ட் பிரதர் வந்து, "விடு விடு பாத்துக்கலாம். நீ அடிச்சே அவள எதுக்கு இப்படி அடிக்கிற?" அப்படின்னு சொல்லி வந்தான். தேர்ட் பிரதர் வந்து, "ஐயய்யோ! உன் கையில ஏதாவது அடிபட்டுருச்சா?" அப்படின்னு சொல்லி அவள செக் பண்றான் ஹீரோயின. நம்ம செகண்ட் பிரதருக்கு ஒண்ணுமே புரியல. இவ என்ன லூசா? அடி வாங்குனவ இவ. இவ என்னன்னா அவள போய் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம வந்து செகண்ட் பிரதர் வந்து கேட்கறான், "நீ வந்து அவள அடிச்சியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். தேர்ட் பிரதர் வந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ண வரான். "அவளாம் அடிச்சிருக்க மாட்டா" அப்படின்னு சொன்னேனும், நம்ம ஹீரோயின் வந்து ப்ராமிஸா, "ஆமா நான் அவள அடிக்க தான் செஞ்சேன்" அப்படின்னு சொன்னேனும், "பாருங்க பாருங்க எப்படி பேசுறா" அப்படின்னு சொல்லி அந்த அடாப்டிவ் சிஸ்டர் வந்து அழுகுறா. அவ அழுகுறத பார்த்தோனே நம்ம செகண்ட் பிரதருக்கு செம்ம கோவம் வந்துருது. "இங்க பாரு என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? அவளையே அடிக்கிற. நான் உன்ன அடிக்கிறேன் பார்க்குறியா?" அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோயின், "என்ன அடிப்பியா நீ? உன்ன அடிக்கிறேன்டா நானுன்னு" சொல்லி பலார்ன்னு ஒரு அற விட்டுறான். அவனும் டக்குனு போய் மயங்கி கீழ விழுந்துடுறான். அவன் மயங்கி விழுந்ததும் நம்ம தேர்ட் பிரதர் வந்து போய் படுக்க வச்சுடுறான் அவன பெட்ல. படுக்க வச்சுட்டு இவங்கலாம் கிளம்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்றா, "இனிமேலு இந்த கோ ஃபேமிலில இருக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு கீழ போறா. கீழ போம்போது நம்ம தேர்ட் பிரதர் கெஞ்சிட்டே வரான். "போகாத போகாத" அப்படின்னு சொல்லாதன்னு கெஞ்சிட்டே வந்துட்டு இருக்கும்போது, நம்ம அடாப்டிவ் சிஸ்டர் வந்து, "அண்ணா அண்ணா போகாதீங்க. செகண்ட் பிரதர் வந்து மயங்கி விழுந்திருக்காரு. அவர காப்பாத்தணும். நீங்க வாங்க மேல" அப்படின்னு சொன்னா, "அண்ணனாவது யாராவது போ நீ" அப்படின்னு சொல்லி அவள "நீ வெளிய போடின்னு" சொல்லி "உன்னால தான் என்னோட சிஸ்டர் போறா" அப்படின்னு சொல்லி ஷான வந்து வெளிய அமுச்சு விட்டு கதவ சாத்திடுறான். இங்க செகண்ட் பிரதருக்கு முழிப்பு வருது. தலைய புடிச்சுட்டு எந்திரிச்சிருக்கான். அவனும் ரீபார்ன் ஆயிட்டான். அவனுக்கு அதனால பாஸ்ட் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. இவன் போய் ஷான்ட்ட வந்து கெஞ்சிருப்பான். "இப்படிலாம் பண்ணாத. எங்க சொத்த வாங்கிட்டு போகாத. அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல" அப்படின்னு கெஞ்சுவான். அவ வந்து "நான் அப்படிதான்" அப்படின்னு சொல்லிட்டு
தள்ளி விட்டுட்டு போயிருவா. அப்புறம் இவன் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம சூசைட் பண்ணிக்கலான்னு வருவான். அப்பதான் ஹீரோயின் தான் போய் காப்பாத்துவா. இந்த மாரி "நீ சாகக்கூடாது நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தான் காப்பாத்திருப்பா இவன. ஹீரோயின் பாஸ்ட்ல செத்து போனது, இவங்க 2 பேர் நின்னு அழுதது, எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. எல்லாமே ஞாபகம் வந்தோனே அவனுக்கு ஒரு மாரி இருக்கு. அவன் உடனே சிஸ்டர் சிஸ்டர்ன்னு கத்திட்டே கீழ வரான். கீழ வரும்போது 3 பிரதர் வந்து, ஐயோ! அவ எங்க போயிருப்பாளோன்னு பொலம்பிட்டு நடந்துட்டு இருக்கும்போது, இவன் வந்து கேட்பான், "சிஸ்டர் எங்க? சிஸ்டர் எங்கன்னு?" "நான் உன் சிஸ்டர நான் எதுக்கு தேடுறேன்?" அப்படின்னு சொல்லுவான். "நான் அவள சொல்லல. நம்ம ஒரிஜினல் சிஸ்டரா கேட்கிறேன். நான் வந்து குவைய சொல்றேன்" அப்படின்னு சொன்னா, "ஓ! குவைய கேட்டியா?" அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வெளிய நடந்து வந்துட்டு இருக்கா. நடந்துட்டு இருக்கும்போது கார் வருது. காருக்குள்ள நம்ம ஹீரோ. காருக்குள்ள இருந்து வெளிய வந்து உடனே நம்ம ஹீரோயின் கைய புடிச்சு, "நம்ம வீட்டுக்கு வா நம்ம போலாம். நம்ம கல்யாணம் நடக்க போகுது நம்மளுக்கு. நம்ம பிளான் பண்ணோம்." அப்படின்னு சொன்னேன்னா, ஹீரோயின் வந்து என்னென்னமோ காரணம் சொல்றா. "ஐயோ! உங்க வீட்ல என்ன நினைப்பாங்க? இப்படின்னா கூட்டிட்டு போனீங்களா? அதெல்லாம் நான் என் வீட்ல பேசிக்கிறேன். நீ கவலைப்படாத." "ஐயோ! அப்ப என் வீட்ல நான் பேசணுமே?" அப்படின்னு சொன்னா, "யார் என்ன வேணான்னு சொல்லப் போறா? நான் யங் மாஸ்டர். எனக்கு வந்து யார் வேணா பொண்ணுக்கு குடுப்பாங்க. கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்றா. இவன் வந்து கேட்க மாட்டேங்கிறா. ஆனாலும் கைய புடிச்சு இழுத்துட்டு போய் கார்ல கூட்டிட்டு போயிடுறான். கார்ல வெளிய போயிட்டுருந்தோம். கார் போயிட்டே இருக்கு. போயிட்டுருக்கும்போது இந்த 2 பிரதர்ஸ் வந்து அந்த கார வந்து பார்த்துட்டு சேஸ் பண்ணிட்டே வராங்க. ஐயோ! எங்க போனா? இந்த கார் யாரோடது? யார் நம்ம தங்கச்சிய கூட்டிட்டு போறாங்கன்னு இவனுங்க 2 பேத்துக்குமே புரியல. அப்புறம் ஹீரோயின்ட்ட இவங்க 2 பேரும் தான் நல்லா அடி வாங்கியிருப்பாங்கல்ல. ஸோ 2 பேரும் கன்னத்த புடிச்சுட்டு வலிக்குதே, ஐயோ! அம்மான்னு உட்காந்துருப்பாங்க. அங்க இருக்க மெய்ட் வந்து ஒரு இன்விடேஷன் எடுத்துட்டு வந்து அந்த பிரதர்ஸ்ட்ட குடுக்குறாங்க. குடுத்துட்டு ஃபேமிலிலேருந்து வந்திருக்கு இந்த இன்விடேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஷாக் ஆகுறான் அந்த 2ண்ட் பிரதர். 3 பிரதர் கேட்குறான், "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 2ண்ட் பிரதர் வந்து அந்த இன்விடேஷன படிக்கிறான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஃபேமிலில இருக்க யங் மாஸ்டருக்கும் இந்த அடாப்டிவ் சிஸ்டர் இருக்கால்ல, அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் அந்த மாரி போட்டிருக்கு. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி தப்பா பேர் போட்டிருக்குன்னா, நம்ம ஹீரோயின் வந்து பொய்யா சொல்லியிருப்பாள் அந்த பேர. அதனால அந்த நம்ம ஹீரோ அந்த பேர அடிச்சு இன்விடேஷன் போட்டு குடுத்துட்டான். இவங்க 2 பேத்துக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அந்த அடாப்டிவ் சிஸ்டர் வந்து ஓவரா வாய் பேசுறா பிரதர்ஸ் கிட்ட. "என்ன வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சு விட்டீங்கல்ல, இப்ப பார்த்தீங்களா? ஃபேமிலிலேருந்து என்ன மருமகளா எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க." அப்படின்னு சொன்னேன்னா, பிரதர் கோவமா, ஃபேமிலில இருக்க யங் மாஸ்டரோட தம்பினா உன் பாய் ஃப்ரெண்ட். அப்புறம் எப்படி இதுல உன் பேர் போட்டிருக்கு? நீ என்ன பண்ண? அப்படின்னு சொல்லி கோவமா வந்து பிரதர் கேட்குறான். அதுக்கு இவ வந்து நான் ஒண்ணும் பண்ணல. அவருக்கு தான் என்ன புடிச்சிருக்கு போல. அதனால தான் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிடுறா. அப்புறம் அந்த ஹீரோயின கூட்டிட்டு போன அந்த கார பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பான் அந்த 2ண்ட் பிரதர். ஓடி வந்து சொல்லுவான், "அந்த கார் வந்து ஃபேமிலியோட காரு" அப்படின்னு சொன்னோனே 3 பிரதர் வந்து சொல்லுவான், "ஒருவேளை கூஸ் அம்சன் வேல தான் இதுவா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவ அவ தான் இவன கடத்த சொல்லியிருப்பா." அந்த மாரி நெனச்சுட்டு இவங்க 2 பேரும் போவாங்க அவள தேடிட்டு. அந்த சீன கட் பண்ணா ஹீரோ, ஹீரோயின் வந்து வீட்ல இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதுல வந்து ஹீரோ சொல்றான், "உன்ன பார்த்து எனக்கு ரொம்ப புடிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் உன்ன பார்த்தம்போது எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சது." அந்த மாரி சொல்றான். அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்றா, "இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன புடிச்சாலும் நீங்க நெனைக்கிற மாரி நான் ஒண்ணும் பெரிய ஆள்லாம் இல்ல. என்கிட்ட காசும் இல்ல." அந்த மாரி சொல்றான். இன்ஃபாக்ட் என் ஃபேமிலில இருக்கவங்க யாருக்குமே என்ன பிடிக்காது. நீங்க நெனைக்கிற மாரி இல்ல அப்படின்னு சொன்னேன்னா, ஹீரோ சொல்றான், "எனக்கு அத பத்திலாம் கவல இல்ல. உன் காசு, உன் பணம் அத பத்திலாம் நான் வந்து எத நெனச்சுமே உன்ன வந்து நான் லவ் பண்ணல. எனக்கு உன்ன மட்டும் தான் புடிச்சிருக்கு." அந்த மாரி சொல்றான். இத கேட்டோனே ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஹீரோ வந்து ஒரு கார்ட் எடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் வாங்க மாட்றான் முதல்ல. அப்புறம் சொல்றான், அப்புறம் நான் என்கேஜ்மெண்ட் செலவுக்குலாம் இத யூஸ் பண்ணிப்பேன் பரவாயில்லையா? அப்படின்னு சொன்னேன்னா டக்குன்னு வாங்கி வச்சுக்கிறா. அப்புறம் மெய்ட கூப்பிட்டு ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் பாத் வந்து ரெடி பண்ண சொல்றா. ரெடி பண்ணிட்டு ஹீரோயின் வந்து தூக்கிட்டே வந்து ரூமுக்கு போறான். வெளிய பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து இந்த சன்ஷைன் வந்து செக்யூரிட்டி கார்டு வந்து ஸ்டாப் பண்றாரு. அப்புறம் அவ கார்ட எடுத்து காமிக்கிறா. நான் தான் சன்ஷைன், இந்த வீட்டோட மருமக அந்த மாரி சொல்லப் போறா. அதுக்கப்புறம் அந்த கார்டும் உள்ள விட்டுர்றாரு. அப்புறம் அவ உள்ள நடந்து போயிட்டுருக்கா. அப்புறம் அந்த 2ண்ட் பிரதர் வந்து தேடிட்டே வராரு. என்ன சிஸ்டர் சிஸ்டர்ன்னு கத்திட்டே வராரு. "நீங்க வந்துட்டீங்களா? நான் நெனச்சேன் கண்டிப்பா நீங்க என்கேஜ்மென்ட்க்கு வருவேன்னு சொல்லிட்டு. உன்ன யார் பார்க்க வந்தா? நான் என்னோட உண்மையான தங்கச்சிய பார்க்க வந்திருக்கேன்னு" சொல்லி கை உதறிவிட்டு போயிடுறான். இவ போய் கெஞ்சுவா, "நான் தான் உங்க முன்னாடி இருக்கேன்ல, எதுக்கு என்ன பார்க்காத மாரி போறீங்க? ஏன் என்ன கண்டுக்க மாட்றீங்க?" அப்படின்னு சொல்லி கெஞ்சுவா. அதுக்கப்புறம் கையில வந்து ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருப்பான். அது எதுக்காகன்னா, அந்த கிஃப்ட்ட வந்து குடுத்துட்டு அதுல ஒரு செயின் இருக்கும். அந்த செயின வந்து அந்த யங் மாஸ்டர்ட்ட குடுத்து அவன் சிஸ்டர கூட்டிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பான். ஆனா இவ நெனச்சுக்கிறா என்னோட என்கேஜ்மென்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவ சொல்றா, "எனக்காக என்கேஜ்மென்ட் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? என்கிட்ட குடுங்க" அப்படின்னு சொல்லி வாங்க போவா. அவன் கை உதறிட்டு, "உனக்கு யார் இத கொண்டு வந்தா? என்னோட சிஸ்டருக்காக கொண்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி போவா. அதுக்கப்புறம் மெய்டு வந்து, "நீங்க தான் சன்ஷனா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்லுவா. "உங்களுக்காக ஹாட் ஸ்ப்ரிங் பாத் வந்து ரெடி பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லி மெய்டு வந்து சொல்லுவா. அதுக்கப்புறம் அவளும் போயிருவா.
அதுக்கப்புறம் அந்த செகண்ட் பிரதர் வந்து சிஸ்டர், சிஸ்டர்ன்னு சொல்லி கத்திட்டே உள்ள வந்துருவான். உள்ள வந்து இன்னும் கரெக்ட்டா யங் மாஸ்டர் வந்து கீழ வருவாரு. வந்து "என்ன எதுக்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "நான் வந்து ஃபேமிலிலருந்து வந்திருக்கேன். என்னோட சிஸ்டர பார்க்கறக்காக வந்திருக்கேன். என் சிஸ்டர நீங்க தான் கூட்டு போனீங்கன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லும்போது, "உன் சிஸ்டர் என்கிட்ட என் கூட ஆசைப்பட்டு தான் வந்திருக்கா. அவளலாம் நான் விடமாட்டேன். அவளுக்கும் எனக்கும் இன்னைக்கு என்கேஜ்மென்ட்." அப்படின்னு சொல்லி இவனுக்கு புரியாது. இவன் சொல்லுவான், "நீங்க கடத்திட்டு தான் வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு என்ன அவள விட்டுருங்க. நான் இந்த ரூபி நெக்லஸ் நீங்க கூட வச்சுக்கோங்க." அப்படின்னு சொன்னேன்னா, ஹீரோ வந்து சிரிச்சுட்டே, "இந்த மாரி என்கிட்ட 800 செட்ஸ் இருக்கு. நீ என்னன்னா விளையாண்டுட்டு இருக்க. தயவு செஞ்சு வெளிய போ அப்படின்னு சொல்லுவான். அப்புறமா அந்த செகண்ட் பிரதர் ஓவரா வாய் பேசிட்டே இருப்பான். என்னோட சிஸ்டர விடு விடுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கே கோவம் வந்துரும். கோவம் வந்து பலார்ன்னு ஒரு அறை விட்டு செக்யூரிட்டி கார்ட கூப்பிட்டு வெளிய அனுப்பிச்சு விட்டுருவான். அவன வெளிய தூக்கி போட்டுட்டு கரெக்ட்டா அங்க 3 பிரதரும் வந்து நிப்பான். அப்புறம் 3 பிரதருக்கும் கோவம் வந்துரும். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து, "வா நம்ம சிஸ்டர எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு" சொல்லி உள்ள போலான்னு போவாங்க. பின்னாடி பார்த்தா தாத்தா வந்துருவாரு. ஹீரோயின் வந்து ஹீரோட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பா, "எனக்கு தாத்தா தான் எல்லாமே. தாத்தா இருந்தா எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால தாத்தாவையும் இன்வைட் பண்ணியிருப்பான் ஹீரோ. தாத்தா வந்து கேட்பாரு, "என்னடா ஆச்சு 2 பேத்துக்கும்? வாங்க 2 பேரும் நம்ம உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டுக்கு நடந்து போவாரு. இவனுங்க 2 பேத்துக்கும் ஒண்ணுமே புரியாது. சரின்னு சொல்லி 3 பேரும் உள்ள வருவாங்க. உள்ள வந்தீன்னும் கரெக்ட்டா அந்த அடாப்டிவ் சிஸ்டர் வந்து தாத்தா கிட்ட வந்து நல்லவளா பேச வருவா. "என்னாச்சு தாத்தா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு பேசினேனும், தாத்தா வந்து பின்னாடி தேடிட்டே இருப்பாரு. குவை குவைன்னு கத்திக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோயின் பேரு குவை. அப்புறம் ஹீரோயின் வந்து மேல ஹீரோ கூட இருப்பா. அவளுக்கு வந்து அவரு கத்துற சத்தம் கேட்டு என் என் தாத்தா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போவா. நம்ம ஹீரோவுக்கு வேற கொஞ்சம் நர்வஸா இருக்கும். ஓ! தாத்தா வந்துட்டாரா, நம்ம கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மூச்சு விட்டுட்டு கீழ வருவோம். ஹீரோயின் வந்து தாத்தாவ பார்த்தேன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா பாஸ்ட் லைஃப்ல தாத்தா மட்டும் தான் இவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்ல பாஸ்ட் லைஃப்ல அவரு செத்தும் போயிருவாரு கடைசியில. அதனால இப்போ அவர பார்த்தேன்னா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் வந்து தாத்தாக்கு ஒரு கிஃப்ட்டும் குடுக்குறா. தாத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த அடாப்டிவ் சிஸ்டர் சொல்லுவா, "உங்களுக்கு இதுவரைக்கும் நான் எவ்ளோ கிஃப்ட் வாங்கி தந்திருக்கேன். நீங்க இவ்ளோ ஹாப்பியா ஆனதே இல்லையே" அப்படி சொல்லி கேட்பா. கேட்டதுக்கு அந்த தாத்தா சொல்லுவாரு, "என்னதான் இருந்தாலும் என் பேத்தி குடுத்தது தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அவளுக்கு ஒரு மாரி ஆயிடும். அதுக்கப்புறம் மேல இருந்து ஹீரோ கீழ வருவான். நம்ம அடாப்டிவ் சிஸ்டருக்கு பார்த்தேன்னா ஒரே சந்தோஷம். அப்படியே மனசுக்குள்ள குளு குளுன்னு இருக்கு. அவன் கீழ வந்தேனும் வந்து அவ தாத்தாட்ட பேசுறான். இந்த மாரி நான் உங்க பேத்திய வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த மேரேஜ்ல ஓகேவான்னு சொல்லி கேட்குறான். தாத்தாவும் எனக்கு ஓகே, ஓகேன்னு சொல்றான். உடனே வந்து அந்த அடாப்டிவ் சிஸ்டர் வந்து கைய புடிச்சுக்கிறா. என் மேல இவ்ளோ பாசமா உங்களுக்குன்னு சொன்னேன்னா, உன் மேல எனக்கு பாசமான்னு சொல்லி கைய தொடாதன்னு தட்டி விட்டுர்றான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோ போய் நம்ம ஹீரோயின் கைய புடிச்சுட்டு நின்னுக்கிறான். நம்ம அடாப்டிவ் சிஸ்டர் கோவமா வருது. அவ வந்து வாய் பேசுறா. நான் தான் ஃபேமிலியோட ஒரிஜினல் பொண்ணு. இவ கிடையாது. அந்த மாரிலாம் வாய் பேசுறா. நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வந்துரும். ஹீரோயின் பத்தி தப்பு தப்பா பேசுனோனே. உடனே அந்த அடாப்டிவ் சிஸ்டர் பத்தி எல்லாத்தையுமே விசாரிச்சு வச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே சொல்றான். "நீ வந்து உன் ஃபேமிலி விட்டுட்டு வந்தவ தானே. வேணுன்ட்டே அவங்கள்ட்ட காசு இல்லன்னும் ஓடி வந்தவ தானே இவங்க கிட்ட. எனக்கு எல்லாமே தெரியும். உன் ஒரிஜினல் பேர் கூட சன்ஷைன் கிடையாது. சன்ஷைன் பேர் வந்து நம்ம ஹீரோயினோடது தான். ஒரிஜினல் பேர் சன்ஷைன். வந்து இந்த ஃபேமிலிக்குள்ள வந்தேனும் இவ பேர கூட வந்து புடுங்கியிருப்பா. இந்த சன்ஷைன்ற பேர கூட இவ வச்சுப்பா. இவளோட ஒரிஜினல் பேரே வந்து வாங் தான். அதனால வந்து நீ உன் பேர வந்து சன்ஷைன சொல்லிட்டு சுத்தாத அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவமா சொல்லுவான். உடனே அதுக்கு ஹீரோயின் வந்து எனக்கு அந்த பேர் பிடிக்கல. எனக்கு என் பேர் தான் பிடிச்சிருக்கு. நான் வந்து தூக்கி போட்ட பேர்லாம் எனக்கு திருப்பி வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. ஹீரோ இருந்தாலும் சொல்லுவான். இங்க பாரு நான் அந்த இன்விடேஷன்ல போட்ட பேர் கரெக்ட் தான். இந்த ஹீரோயின் பேர் தான் அந்த சன்ஷைன்னு சொல்லிட்டு. அதனால நான் கரெக்ட்டா தான் போட்டேன். பாடிகார்ட்ஸ கூப்பிட்டு, "இங்கேருந்து வெளிய போ" அப்படின்னு சொல்லி அந்த பாடிகார்ட்ஸ்லாம் வந்து அவன புடிப்பாங்க. பிடிக்கும்போது கரெக்ட்டா அந்த நம்மளோட யங் மாஸ்டரோட தம்பி வருவான். ஆக்சுவலா இந்த அடாப்டிவ் சிஸ்டர் வந்து இந்த ஹீரோவோட தம்பிய தான் வந்து டேட் பண்ணிட்டுருப்பா. ஆனா ஹீரோ கூட வந்து இன்விடேஷன்ல கல்யாணம்னு சொன்னேனும், அந்த பாய் ஃப்ரெண்ட கூப்பிட்டு, "இல்ல இனிமே என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாத" அப்படின்னு சொல்லியிருப்பான். தம்பிக்கு ஒண்ணுமே புரியல. "என்னது இது? என்ன நடக்குது? நீ தான் அவன தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. இப்ப மட்டும் எதுக்கு வர? எனக்கு உன்ன புடிக்கல. வெளிய போ" அப்படின்னு சொல்லிருவான். அப்புறம் அந்த அடாப்டிவ் சிஸ்டர் ஒரிஜினல் பேர் வாங் தானே. அதனால நீ வாங்னே கூப்பிடலாம். அந்த வாங் வந்து கெஞ்சுவான் அவன்கிட்ட, அவன் தம்பிகிட்ட. "ப்ளீஸ், ப்ளீஸ் எனக்கு உன்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க அண்ணாவ இல்ல. தயவு செஞ்சு என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி இவன் வந்து சொல்லவே மாட்டான். "இங்க பாரு எங்க அண்ணாவ தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. உடனே என்ன கழட்டி விட பாத்தில்ல. எனக்கு தேவையே இல்ல நீ" அப்படின்னு சொல்லிருவான். பாடிகார்ட்ஸ் வந்து நம்ம வாங்க வந்து இழுத்துட்டு போயிருவாங்க. ஓவரா வாய் பேசுவா. "இங்க பாரு எப்படி நீ அவன் கூட சந்தோஷமா வாழ்றன்னு பாரு. உன்ன நான் என்ன பண்றேன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவள அந்த பக்கம் இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோ வந்து அவளுக்காக பேசுறதெல்லாம் பார்த்து. தாத்தாக்கும் ஹாப்பியா இருக்கு. 2 பேரும் ஹாப்பியா இருக்கிறத பார்த்து. ஹீரோ வந்து தாத்தா கிட்ட ஒரு கார்ட குடுத்து, "இந்த கார்ட்ல வந்து காசு இருக்கு வச்சுக்கோங்க. உங்க செலவ பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லி குடுக்குறான். தாத்தா வேணான்னு தான் சொல்றாரு. ஆனா ஹீரோ வந்து விடமாட்டேங்கிறான். "கிஃப்ட்டா அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிர்றான். தாத்தா வந்து ஏத்துக்கிறாரு அத.
அப்புறம் அங்கருந்து எல்லாரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹாப்பியா இருக்கா. அவ வந்து கொஞ்சுறா அவன. "கியூட்டா இருக்கீங்க, ஹேண்ட்ஸமா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கொஞ்சுறா. அந்த பிரதருக்கு பார்க்கும்போது சிரிப்பு சிரிப்பா அது 2 பேரையும் அவன் பாட்டுக்கு கலாய்ச்சிட்டே இருக்கா. 2 பேருக்கும் ஷை ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவோட பாட்டி வராங்க. பாட்டி வந்து பயங்கரமா வெல்கம் பண்றாங்க ஹீரோயின. வந்தோனே ஹீரோயின் கிட்ட, "நீ தான் என்னோட பேரன கல்யாணம் பண்ணிக்க போறியா? செம கியூட்டா இருக்க, அழகா இருக்கேன்னு" சொல்லி ஒரு பேங்கிள் இருக்கு. அத வந்து அவளுக்கு போட்டு விடுறாங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவளுக்காக இவ்ளோ செய்றாங்களே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டின்னர் சாப்பிடலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. டின்னர் சாப்பிடும்போது எல்லாம் தட்டுல ஃபுல்லா ப்ரானு, ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்கு. ஹீரோயினுக்கு வச்சு வச்சு எல்லாம் ஊட்டி விட்டு கவனின்னு கவனிப்பு தான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்படிதான் ஃபேமிலி இருக்குமா அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றா. பாட்டி ஒரு கார்ட வந்து ஹீரோயின் கையில குடுத்து இத படி அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஹீரோயினும் அத ஓப்பன் பண்ணி என்னன்னே புரியாம படிக்கிறா. படிக்கும்போது அதுல என்ன போட்டிருக்குன்னா, எனக்காக சீக்கிரம் ஒரு பேர குழந்தைய பெத்து குடுத்தீன்னா, உனக்கு வந்து 100 பில்லியன் வான் தருவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஹீரோயினுக்கு அத பார்த்தோனே சிரிப்பு வந்துருச்சு. ஹீரோவுக்கும் வெட்கம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ரூமுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்து ரொமான்டிக்கா கிட்ட போலான்னு போறான். ஆனா ஹீரோயின் வந்து டக்குன்னு சொல்லிடுறா, எனக்கு வந்து பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் படுத்தே தூங்கிடுறாங்க. பாட்டியும் அவங்க தம்பியும் வெளிய நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லா. "ஏதாவது சத்தம் கேட்குதா?" அப்படின்னு சொல்லி. அப்புறம் மார்னிங் ஆயிருது. மார்னிங் ஆனேனும் பாட்டி வந்து ஒரு 5 சூப் வந்து ப்ரிப்பேர் பண்ணி மெய்ட் கிட்ட எடுத்துட்டு வந்து குடிக்க சொல்லி குடிக்க வச்சுடுறாங்க. ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம குடிச்சிடுறான் 5யும். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துர்றான். ரூமுக்கு வந்தோனே ஹீரோயின் கலாய்க்கிறா. "என்ன 5 சூப்பையும் குடிச்சிட்டீங்களா?" அப்படின்னு சொன்னேனும், ஹீரோ வந்து புடிச்சிடுறான் அவள. புடிச்சுட்டு கியூட்டா ஒரு கிஸ் குடுக்குறான். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல வந்து எல்லாமே ஹாப்பியா இருக்கு. நீ வர வரைக்கும் இந்த 30 வருஷமா எனக்கு வந்து யாருமே இல்லாம தனியா இருந்தேன். நீ மட்டும் தான் எல்லாம்ன்னு இப்ப இருக்க. எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் எனக்கும் உங்கள ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்றா. அப்புறம் அவளுக்கு கால் வருது. அந்த கால் யார் பண்றாங்கன்னா, அவங்க பிரதர்ஸ் தான். கூப்ட்டு பொய் சொல்லிருவான். "தாத்தாக்கு உடம்பு சரியில்ல" அப்படின்னு சொல்லிரும். இவ பயந்துட்டு ஓடி வருவா. "தாத்தாக்கு என்னாச்சு? தாத்தாக்கு என்னாச்சுன்னு?" ஓடி வந்து பார்த்தா, இவங்க 2 பேரும் சும்மா உட்காந்துருப்பாங்க. இத பார்த்தோனே அவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. கிட்ட வந்து, "என்ன பொய் வேற பேசுறீங்களா வேணுக்குன்னே? எதுக்கு இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொன்னேனும், "இங்க பாரு, எங்களோட சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு தான் கூப்ட்டுருக்கோம்" அப்படின்னு சொன்னதுக்கு, "எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நான் போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, போறேன்னு வெளிய போவா. போம்போது உடனே அந்த அடாப்டர் சிஸ்டர் வேங் வந்துருவா. வேங் வந்து புதுசா ஏதோ பாய் ஃப்ரெண்ட வேற கூட்டிட்டு வந்திருப்பா. அவங்க 2 பேரும் ஓவரா வாய் பேசுறாங்க. இவன் வேற கேட்குறான். இவ தான் அந்த வில்லேஜ் கேர்லா? 2 பேரும் மாத்தி மாத்தி இவள சும்மா கலாய்ச்சிட்டே இருக்காங்க. தப்பு தப்பா பேசுறாங்க. உடனே நம்ம ஹீரோ இந்த கோவக்காரியாச்சே, பலார்ன்னு ஒரு அறை விட்டுறா அவள. வாங் வந்து கதர்றா பாய் ஃப்ரெண்ட். "நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? அவ என்ன எப்படி அடிக்கிறா பாருங்க உங்க முன்னாடியே" அப்படின்னு சொன்னேனும், "நீ அவள அடி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். அவளும் அடிக்கலான்னு போறா. ஆனா அந்த 2 பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி வந்து இவள பலார்ன்னு அறை விட்டுர்றாங்க. அப்படின்னு சொன்னேன்னா, இந்த பாய் ஃப்ரெண்ட் கத்துறான். "என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணு மேல கை வைப்பீங்க? அதுவும் என் கேர்ள் ஃப்ரெண்ட். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா?" அப்படி இப்படின்னு பேசுறான். "தைரியம் இருந்தா என்ன அடிங்கடா" அப்படின்னு சொல்லி முன்னாடி வரான். பின்னாடிலேருந்து நம்ம ஹீரோ என்ட்ரி. ஒரே மிதி மிதிக்கிறான் அந்த ஜியாங் பையன. அவன் போய் டொம்முன்னு கீழ விழுந்துர்றான். நம்ம அடாப்டர் சிஸ்டர் வாங்குக்கு பயங்கர காண்டாயிடுச்சு. அவன் பயந்துட்டே எந்திரிக்கிறான். "நீ யாரு யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன எப்படி அடிக்கலாம்? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா?" அப்படின்னு சொல்றான். உடனே அந்த வாங்க புள்ளையும் வாய் பேசுறா. "ஏய் அவர அடிக்கிறக்கு உனக்கு என்ன தைரியம்? அவன் எவ்வளோ பெரிய யங் மாஸ்டர் தெரியுமா?" அப்படின்னு வாய் பேசுறான். "ஓ! பேங்கோட யங் மாஸ்டரா நீ?" அப்படின்னு சொல்லி இவனும் கேட்கறான். ஜியாங் சும்மா இல்லாம, "இப்ப பாரு உன்ன என்ன பண்றேன்னு" சொல்லி ஒருத்தர்ட்ட கால் பண்ணி, "இங்க பாருங்க, இந்த மாரி ஃபேமிலிலேருந்து யங் மாஸ்டரா? யார் இவரு?" அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும்போது அவங்க சொல்றாங்க, "அவர் இந்த பேங்கோட பாஸே அவரு தான்" அப்படின்னு சொல்லி சொல்றேனோ, இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. வாங் திருப்பியும் ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. "பாத்தீங்களா? என்னோட பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ பெரிய ஆளு" அப்படின்னு பேசணும்னு அவன் பாய் ஃப்ரெண்ட் பலார்ன்னு அரைஞ்சு, "இங்க பாரு என்ன விட்டுரு. இனிமே என்கிட்ட வந்து பாக்காத, என்கிட்ட பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா சாரி சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வாங் பொண்ணுக்கு செம காண்டாயிடுச்சு. அப்புறம் ஹீரோயின் வந்து, "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறா. உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த பிரதர்ஸ் 2 பேரும். "போகாத, போகாத" அப்படின்னு சொன்னேன்னா, ஹீரோயின் சொல்றா, "இங்க பாருங்க, நான் உன்னோட சிஸ்டரா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போலான்னு போறா. அந்த வாங் வந்து ஹீரோயின நல்லா திட்டுறா. "என்னோட என்னோட எல்லாத்தையுமே நீ பறிச்சுக்கிட்ட. என் வாழ்க்கையே நீ பறிச்சுக்கிட்ட" அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஆர்கியூமென்ட் போயிட்டு இருக்கு. கரெக்ட்டா அங்க நம்மளோட ஃபர்ஸ்ட்டு பிரதர், அதாவது எல்டர் பிரதர் வந்து என்ட்ரி. உள்ள வராங்க. உள்ள வந்துட்டே கேட்குறாரு, "யார் என்னோட சிஸ்டர புல்லி பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு வரா. அந்த சிஸ்டர் இருக்கால்ல, அந்த வாங்கு கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க யாருக்குமே என்ன புடிக்க மாட்டேங்குது" அந்த மாரிலாம் பேசுறான். கன்னத்திலே கை வச்சுட்டு நடிக்கிறா. வலிக்குது ஐயோ அம்மான்னு. இவன் வந்து கேட்குறான், "யார் உன்ன அடிச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவ சொல்றா, "2ண்ட் பிரதர் தான் என்ன அடிச்சாரு" அப்படின்னு சொல்லி.
அப்ப இவங்க கிட்ட போறான். "யார் அடிச்சீங்க? கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லடா! உங்ககிட்ட அவள பத்திரமா விட்டுட்டு போய் பார்த்துக்கோங்கன்னு சொன்னா கூட பார்த்துக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி. இவனுங்க 2 பேருக்கு புரியல. என்னடா இவன் பிரதருக்கு வேற ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரதர் வந்து சிஸ்டர புல்லி பண்றீங்கன்னு சொல்லி அடிக்கலான்னு போய் கைய ஓங்கிட்டு போவான். ஆனா அடிச்சிருக்கவே மாட்டான். செகண்ட் பிரதர் வந்து கேட்பான். "ஏன் பிரதர் நீங்க என்ன அடிக்கவே இல்ல?" அப்படின்னு சொன்னேன்னு கேட்டேனும், "இங்க பாருங்க எனக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு" அப்படின்னு சொன்னேனும், இவங்க 2 பேருக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த நல்ல விஷயத்த போய் தாத்தாட்ட சொல்லணும்னு சொல்லி 2 பேரும் ஓடிட்டாங்க. நம்ம வாங்குறது செம்ம கடுப்பா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பிரதர் போய் டைட்டா ஹக் பண்ணிக்கிறான் அந்த சிஸ்டர. "எனக்கு ஒண்ணு சாரி என்ன மன்னிச்சிரு. எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் பாஸ்ட்ல நடந்தது தான். ஒரு ஃப்ளாஷ்பேக்கா வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்ல ஹீரோயினும் அந்த வாங்கும் வந்து பேப்பர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ் அதுல வந்து நம்ம ஹீரோயின் நெறைய மார்க் வாங்கியிருப்பா. ஆனா, அந்த வாங் பொண்ணு வந்து பேப்பர காமிச்சுட்டு, அவ எப்படி நல்ல மார்க் வாங்கியிருப்பா? அவ பேப்பர்லாம் பார்க்காதீங்க. என் பேப்பர மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்ப ஹீரோயினுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுவா. அந்த வாங் வந்து கதறுவா. அவங்க அண்ணா கிட்ட, "இங்க பாருங்க உங்களுக்கு என்ன தானே பிடிக்கும்னு சொல்லுவீங்க. நான் தானே உங்க பாசமான தங்கச்சி" அப்படின்னு சொன்னேன்னா, இவனுக்கு கோவம் வந்துரும். "இங்க பாரு, இனிமே நீ இந்த ஃபேமிலில இருக்கக்கூடாது. நீ எங்க சிஸ்டர் கிடையாது. என் சிஸ்டர் இவ மட்டும் தான். ஃபேமிலியோட ஒரே பொண்ணு இவ மட்டும் தான்" அப்படின்னு சொல்லி அவளோட கையில எடுத்துட்டு வந்திருப்பான் அந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம். அந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாமே நம்ம ஹீரோயின் பேர்ல எழுதி வச்சிருப்பான். இத பார்த்த வாங்குக்கு செம்ம கடுப்பாயி கத்தி எடுத்து குத்திருவான் அந்த அண்ணாவ. இவ வந்து கதறுவா, "ஐயோ! என்னாச்சு அண்ணா? உங்களுக்கு என்ன ஆச்சு?" ஒண்ணும் ஆவலல்ல அப்படி சொல்லி அழுதுட்டு இருப்பா. உங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு 3 பேர் ஆள வேற கூட்டிட்டு வந்துட்டா. அப்புறம் அவங்க 3 பேரும் அடிக்கலான்னு வரானுங்க. கரெக்ட்டா நம்ம ஹீரோ என்ட்ரி வந்து அங்க இருந்த 3 பேர அடிச்சு போட்டுர்றான். அப்புறம் அந்த வாங் பொண்ணு வந்து திருப்பி வேற வாய் பேசுறா. "நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவ வில்லேஜ்லேருந்து வந்தவ. நான் தான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான மேட்ச்" அந்த மாரிலாம் வாய் பேசுறா. ஹீரோக்கு வந்து கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து அவள புடிச்சு அடிச்சு கீழ தள்ளி விட்டுறான். கீழ தள்ளினும் வாங்குக்கு செம்ம காண்டாகுது. என்ன பண்றது? இவள என்ன பண்றது இப்போ? நம்மள்ட்ட இருந்து எல்லாமே நம்மள விட்டு கைவிட்டு போச்சே! எனக்கு இல்லாதது உனக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோவ வந்து குத்திர்றா கத்திய வச்சு. ஹீரோ அப்படியே கீழ விழுந்துர்றான். ஹீரோயின் வந்து அழுகுறா. "என்ன விட்டு போயிடாதீங்க, போயிடாதீங்க. நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. நீங்க இல்லாத லைஃப் எனக்கு வேணாம்னு" சொல்லி அழுகுறா. அப்புறம் இங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க ஹீரோவ. டாக்டர் வந்து சொல்றாங்க, "ஒண்ணும் சீரியஸ் இல்ல. நார்மல் வார்டுக்கு மாத்தியாச்சு. நீங்க போய் பாருங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. உள்ள போய் ஹீரோவ பார்த்து எழுப்புறான். ஆனா ஹீரோ எந்திரிச்சுக்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் என் பாட்டி வந்து சொல்றாங்க, "இங்க பாரு இவன் உனக்கு வேணாம். அவன் எந்திரிக்கிற மாரி தெரியல. அதனால இவன் வேணாம்" அப்படின்னு சொல்லி தாத்தாவும் ஆமாமா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டே தான் படுத்திருப்பான். டபக்குன்னு எந்திரிச்சுக்கிறான். "என்ன இப்படி பண்றீங்க? என் ஒய்ஃப நீங்களே இழுத்துட்டு போறீங்களா? அப்படிலாம் போகாதீங்க" அப்படின்னு சொன்னேன்னா, பாட்டிக்கு தெரிஞ்சுச்சு. "எனக்கு தெரியும் நீ வேணுன்ட்டே தான் நடிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு. "அதனால தான் நான் வந்து வேணுன்ட்டே சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போய், "நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனிமே நம்ம ஹாப்பியா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லி பேசுறா. பாட்டிக்கும், தாத்தாக்கும் ஹாப்பியா இருக்கு. நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 2 பேத்துக்குள்ள கியூட்டா ஹாப்பி மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் கியூட்டா ஒரு கிஸ்ஸோட இந்த மூவியும் முடியுது. இந்த மூவி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஷார்ட்டா, கியூட்டா இருந்தது. இந்த மாரி மூவி பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.